எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஒரு படம் முடிஞ்சோடனே வந்து ஒரு ஆக்டராக தான் அதை வெளியே தெரிவாங்க. அந்த படம் வந்து ஒரு ஆக்டர் மூலியமாக தான் தெரியும். பட் உண்மையிலேயே அந்த ஆக்டரை உருவாக்குறது அந்த கிரியேட்டர், அந்த டைரக்டர் தான். இன்றைக்கி என்ன இவ்வளோ பாராட்டி இருக்காருன்னா அது உண்மையிலேயே அது தங்கர் சாரோட அந்த அவர் எனக்கு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான். நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நாள் நான் போனோடனே வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து பாக்கியராஜ் சார் பையன் இல்லை, நீங்கள் சாந்தனும் இல்லை, நீங்கள் முதல்ல இந்த கேரக்டராக உள்ளே வாங்கினாங்க. அப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயமுடுத்துனாங்க. அவர் ரொம்ப கோவமாக பேசுவார், ரொம்ப ஒரு மாதிரி கராராக இது பண்ணுவார், பயங்கரமாக வேலை வாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த கேரக்டர் என்கிட்ட காமிச்சதில்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட வேலை வாங்கினார். அண்ட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கொடுத்த அந்த ஒர்க் ஷாப் தான். காலையில் 7 மணிக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன், ஈவினிங் 7 மணிக்கு தான் நான் விடுவார். நடுவில் செல்ஃபோன்ஸ் எல்லாமே கட்டு. அம்மா அப்பா ஃபோன் பண்ணால் கூட ஆஃபீஸ் நம்பருக்கு தான் அடிக்கணும். நைட்டு 10 மணி 11 மணிக்கெலாம் படுத்துருந்தோம். நான் அது கூட வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா பை சான்ஸ் நான் எங்கேயா ஃபோனில் பேசிட்டு ஒரு திரும்பி ஃபோன் அடி கணிச்சிட்டாருன்னா அப்புறம் நான் மாட்டிப்பேன் நான். பட் அந்த 10-15 டேஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து என்டையர் படத்தில் இருக்க என்னோட எல்லா சீன்ஸுமே என்னை திருப்பி நடிக்க வச்சு கைலி கட்டிட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு வரணும், லுங்கி கட்டிட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கே வரணும். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் என்னை ஒர்க் பண்ண வச்சு என்னை அந்த அண்ணாமலையை என்னை மாற்றினார். ஸோ நாளைக்கு நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுன்னா அதுக்கு முழு காரணம் தங்கர் பச்சான் சார் தான். இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தங்கர் சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. இவ்வளோ நாள் எனக்கு நல்ல நடிகர், நல்ல கலைஞர், ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் வரலன்னு சொன்னாங்க. அதிர்ஷ்டம் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தில் நான் பண்ணது வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப லைஃப் லாங் அதை பெருமைப்படுவேன். அண்ட் எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வரும். அண்ட் எனக்கு நான் அந்த எதிர்பார்க்குற அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் தங்கர் சார். இனியா, தேங்க்யூ ஸோ மச். இஸ் அமேசிங் கோஸ்டார். ரோஹித் அமேசிங் மியூசிக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் கூட, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது என்னோட பர்ஃபார்மன்ஸில். அதில் ஒன்று மட்டும் ரொம்ப இழைச்சி ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டு பட்னி கடந்து அப்படி ஒரு கேரக்டர். அதுக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு முதல்ல ரொம்ப நல்லா சாப்பிட விட்டார். என்ன பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, இது வாங்கி கொடுப்பாரு, அதை வாங்கி கொடுப்பாரு. சார் ஏதோ இழைக்கணும்னு சொன்னீங்க, இப்படிலாம் வாங்கி கொடுவேன், அதெல்லாம் ஹெல்த்தியாக இருங்க பரவாயில்ல அப்படின்னாரு. அந்த 20 நாள் ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம், சாந்தரும் உங்களுக்கு நான் 15 நாள் டைம் தரேன், போய் ஒரு 10 கிலோ குறைச்சிட்டாங்க. சார் 10 கிலோ குறைச்சிட்டாங்க சாந்தரும், அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் வந்து இம்பாசிபிள், எப்படி 15 டேஸில் 10 கிலோஸ் அப்படின்னு நினைச்சேன். பட் அவரு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு அந்த ஒரு 20 டேஸ் டைமில் வந்து ஒரு 7 கிலோஸ் அந்த கேரக்டருக்காக குறைச்சேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒரு பிச்சைக்காரமாக தான் இருந்தேன் நான். என்னையே வந்து எனக்கு அடையாளம் தெரியல. அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோட ட்ரெயினர் கோபி. அவர் பெசன் நகரில் ரொம்ப ஒரு சின்ன ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாரு. அவரால் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து அந்த 20 டேஸில் எனக்கு அந்த 7 கிலோஸ் குறைச்சி எனக்கு ரொம்ப ஆப்ட் ஆக்கினார் அந்த கேரக்டருக்காக. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. இந்த படத்தில் டைரக்டர்ஸ் தவிர கூட ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக தம்பிச்சோழன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஆரம்பத்தில் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து எனக்கு ரொம்ப கூட இருந்து எனக்கு எல்லா சின்ன விஷயங்களை வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸில் மாற்றி, என்னோட பாடி லாங்குவேஜில் மாற்றி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் இந்த விழாக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்த எல்லாருக்குமே வெரி வெரி பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அம்மாவின் கைபேசியை பற்றி சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தங்கர் பச்சன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சாரோட படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் செக்ஷன் இருந்தது. எல்லா சீன்ஸும் வந்து ஒரே அடியில் 15 நாளில் ஹீரோயின் போர்ஷன் முடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய கஷ்டம். ட்ரைனிங் இருந்தது. எல்லா சீனும் முன்னாடியே டைலாக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி, ஈவன் தோ ரொமான்ஸாக இருந்தாலும் அம்மா கூட அந்த சென்டிமெண்ட் சீனாக இருந்தாலும் எல்லாமே எப்படி நம்ம கேமரா முன்னாடி நடிக்க போகிறோம் அது வந்து ரிஹர்சலே பண்ணி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் லொக்கேஷனில் போனேன். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார். சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது. நிறைய பேர்கிட்ட தங்கர் பச்சன் சாரோட படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டேன், டென்ஷன் பார்ட்டியாச்சு எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. எந்த சீனாக இருந்தாலும் நல்லா நடிச்சு காமிப்பேன். நமக்கே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணும், ஓ சார் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா நமக்கு இதை விட மேலே பண்ணணும் அப்படியே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பண்ணேன். செல்வின்ற கேரக்டர் நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கேமராமேன் சார், தங்கர் பச்சன் சார், சாந்தனு, மியூசிக் டைரக்டர், ஹோல் க்ரூ எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு அம்மா
பையன் பாசம் அந்த ஒரு பாண்டு காமிக்கிற ஒரு மூவியாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் ஆடியன்ஸ் எல்லாரும் ப்ரேயர்ஸ் எல்லாம் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளவு அற்புதமான நாவல். ஒரு இசை வழிவீட்டு விழாக்கு வந்து 4 சீனை பார்த்துட்டு 4 கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு அந்த படம் சூப்பர் ஹிட்டான்னு ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசுவோம். நான் சம்பிரதாயத்துக்காக பேச வேண்டியதுன்னு அந்த நாவலை படிச்சிருக்கேன். அது இன்னும் அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஒரு அற்புதமான நாவல். ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம். தங்கர் சார்கிட்ட நான் முதல்ல கேட்ட கேள்வி வந்து, அம்மாவின் கைபேச்சியில் யார் அம்மாவை நடிக்கிறாங்க? தங்கர் வந்து, அண்ணன் நீங்க என்ன இந்த காக்கும் கரங்கள் தெரியுமே, சிவகுமாரனோட முதல் படம் நானு, அதுல சிவகுமாரன ஜோடி தெரியும், ரேவதிமா அவங்க தானே தனிப்பிறவிற புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தங்கச்சியா நடிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா மேடத்தோட வாட்ச் காணாம போயிரு, அது திருட்டு வாட்சின்னு தெரியாம அந்த வாட்சை வந்து ரேவதி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து அந்த வாட்சை இவங்க கட்டிட்டு காலேஜுக்கு போக, அதை ஜெயலலிதா மேடம் பார்க்க திருட்டு வாட்சை வாங்கிட்டு வந்துட்டேன்னு புரட்சி தலைவர்கிட்ட சொல்ல, அது விஷயமா சண்டை வர, அதுக்கப்புறம் அவருக்கு ஜெயலலிதா மேடத்துக்கு காதல் மலர, இந்த வாட்சை வச்சுட்டு நேரம் நல்ல நேரம் ஒரு டூயட் வருமா, அதானே அப்படின்னா, அண்ணா நீங்க ரொம்ப மோசம்னா என்ன இப்படி கடகடன்னு ஒப்பிக்கிறீங்க. அதனால நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ரேவதி மேடம். அப்படிதான் அப்படின்னு ஏன்னா தெரியும், நான் அந்த படங்களை பார்த்திருக்கேன். அப்புறம் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேச வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சாந்தனு 1000 விளக்குல கூட நடிச்சாச்சு. அவ்வளவு ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ சாந்தனு. இதுக்கப்புறம் பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இனியா இந்த வாகேஷோட பார்த்தேன், ஒரு கண்களால நடிப்பை கொண்டு வர்றது வந்து ஒரு சரோஜாதேவி மேடத்துக்கு அப்புறம் சரிதா, பானுப்பிரியா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கதாநாயகிகள் தான் கண்களாலேயே வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளையும் காட்ட முடியும். அதை இனிய அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்து அசந்துட்டேன். இந்த படத்தினுடைய பாடல் ரோஹித் குல்கர்னி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அந்த பேருக்கும் இசைக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளவு அற்புதமா இருந்தது. தாய் பாசத்தை பத்தி எல்லாருக்குமே அம்மா மேல பாசம் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு தெரியும் தங்கரை பத்தி பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கலையே தலைவர் படத்துக்கு அடுத்து ஆரம்பிச்சாரு. அதனால நிச்சயமா வந்து தாய் பாசத்தோட எடுக்கப்பட்ட படங்கள் வந்து தெய்வத்தாய், தாய் சொல்லி தட்டதை, தாய் காத்தனின் எல்லாமே சூப்பர் ஹிட். அது மாதிரி அம்மாவின் கைபேசி மிகப்பெரிய வெற்றி அடையும். இது வந்து ஒரு சம்பிரதாயமா சொல்றதுல ஒரு மாற்று சிந்தனையாளன், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு கலைஞன் தங்கர். நான் அதை தமிழ் திரை அப்படின்னு தனியா பிரிச்சு பேசுவேன். உலக சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர் தங்கர் பச்சன். அதான் அது எதிர்காலம். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் தங்கர் உனக்காக வாழும். வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு நம்ம அழகிக்கு பிறகு மிக முக்கியமான படமா இருக்குன்னு எனக்கு தோணுது. சாந்தன் வந்து முக்கியமா 2-3 படங்கள் வந்து பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலு. காதல், சுப்பிரமணியபுரம், களவாணி, இந்த படம்லாம் பண்ணியிருக்க வேண்டியது ஏதோ காரணங்களால மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். காதல் உண்மையிலேயே பண்ணியிருக்க வேண்டியது. நானே அப்போ வந்து பாலேஷ் சார்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்குன்னு தோணுது. இந்த போஸ்டரை பார்த்தோன்னே நான் வந்து பாக்யராஜ் சாருக்கு அப்போ கூப்பிட்டேன். சார் வேற மாதிரி தெரியுது சார் இந்த படம் அப்படின்னு சொல்லி. இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும். கண்டிப்பா சாந்தனு பெருசா வரணும். இந்த படத்து மூலமா அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு போனாரு. ஏதோ வகையில செலெக்ஷன் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ மிஸ் ஆயிருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி வரும்போது தான் என்னன்னா இன்னும் கூடுதலா சரியான ஒரு இடத்துல போய் சேர முடியும். கண்டிப்பா நாங்கெல்லாம் இருக்கோம். அடுத்தடுத்த கட்டத்துல பெருசா வருவார் நம்புறேன். இந்த படமும் மிக முக்கியமான படமா இருக்கும். வாழ்த்துக்கள் தங்கர் பஜன் சாருக்கு. நன்றி. எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என் பையன் படங்கிறதுனால நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு விரும்பல. அதனால தங்கர் பச்சனுடைய படம் பேசணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கர் பச்சன் சார் நாங்கள் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாரு. சாந்தனு ஃபோன் பண்ணப்பல, அம்மா தங்கர் பச்சன் சார் ஃபோன் பண்ணுறாரு, படத்துக்கு கேட்குறாருன்னு. அப்போ நானும் சாரும் நாங்கள் காரில் போயிட்டுருந்தோம். அவர் சொன்னார், இது மாதிரி சோனு நீ எதுவுமே யோசிக்க வேண்டாம், இன்ஃபேக்ட் கதையை கூட கேட்க வேண்டாம், தங்கர் பச்சன் சார்னா எப்படி எடுப்பார் படம்னு எனக்கு தெரியும், நீ வந்து கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு ஒத்துக்கோ, வேறு எதுவுமே பேச வேண்டாம் இந்த படத்துக்குன்னு. நாங்கள் ஊர்லேருந்து வரதுக்குள்ளே படத்துக்கு கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்பிக்கை தங்கர் பச்சன் சார் மேலே. இந்த படம் பேசும், கண்டிப்பாக தெரியும் எங்களுக்கு. இதுக்கு மேலே
என் பையன் படமாக இருக்கிறதுனால நான் சார் சொன்ன மாதிரி எதுவுமே நானும் சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம். நான் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு முழு காரணமே இவர் தான். நான் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு ஆக்ட் பண்ணவே இல்லை, அப்படி ஆக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் உருவேற்றி உருவாக்கிட்டார் என்ன. அதனால் அவருக்கு ரொம்பவும் நன்றி. இருக்கிறதுல அழுத்தமான உறவு அம்மாங்கிற உறவு அது எப்படி காட்டியிருப்பாருன்னு நினச்சி பார்த்துக்கலாம். எல்லா படத்தையும் பார்க்கணுன்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கான ஆசை வந்து ரொம்ப ரொம்ப எல்லை மீறி எப்போ பார்ப்போம் அப்படின்னு உண்மையிலேயே காத்திருக்க தோணுது. இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு உண்மையில பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி முதல் அமைச்சராக இண்டஸ்ட்ரியே என்னை வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அழுத்தமான பொசிஷன் எனக்கு அம்மான்னு இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு அம்மா வேல்யூபிளான ஒரு பொசிஷனை பற்றின ஒரு படங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பற்றி ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, இந்த படம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து இந்த படத்தில் நான் தான் நடிக்கிறேன்னு என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க. தங்க சார் படத்தில் நீங்கள் தான் நடிக்கிறீங்களா, நீங்கள் தான் நடிக்கலைங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் ஏதாவது கான்ட்ரவர்சி வந்தால் கூட நீங்கள் என்னமோ நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இப்படி எல்லா ப்ளஸ்ஸும் என்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லா மைனஸும் என்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இன்னும் எனக்கு வந்து என்ன இந்த படம் அப்படின்ற கியூரியாசிட்டியே ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனிவே அம்மான்ற படத்தில் எனக்கு ரோல் கொடுக்கல. ஸோ எனிவே ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். சாந்தனு இனியா 2 பேருமே ரொம்ப பெரிய லெவல் வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீனா வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட், தவமாய தவமிருந்திலேயே ப்ரூவ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் வாய்ஸ் இருக்கிற ஒரு அருமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கும் இந்த படத்தால் நிறைய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி.